ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் தாளிடாத தாபங்கள், அத்தியாயம் 5. நாத்தனாரை பார்த்து கணவன் பெருமைப்பட்டது மாதங்கிக்கு பிடிக்கலை என்றாலும் பொறுத்து கொண்டாள். இந்த இடத்தில் தன் புகுந்த வீட்டு ஆட்கள் நன்றாக இருந்தால்தான் தனக்கு மதிப்பு என்று வாயை மூடிக்கொண்டாள். தான் மூடிக்கொண்டு போய் கிளம்பினாள். மண்டபம் நிரம்பி வழிந்தது. மாதங்கி தன் கணவன், அம்மா, அப்பா கூட சேர்ந்து இருந்தாள். நதிநிலா அவர்களுடன் குழந்தையை வைத்து கொண்டு இருந்தாள். வரும்போதே ரத்தினம், விஜயா அனைவரும் இவர்களை வரவேற்று உபசரித்தவர்கள். இந்த பொண்ணு யாரு என்று நதிநிலாவை கேட்க, என் நாத்தனார் டிகிரி படிச்சிருக்கிறா என்றாள். அப்படியா? இவளுக்கு இந்த பையனே அதிகம்தான் என்று நினைத்து கொண்டார் விஜயா. அவர்தான் ரத்தினத்தின் மனைவி, மாப்பிள்ளை அபியுக்தனின் அம்மா. விஜயா மதனி காரியக்காரி. 4 வருஷமாக இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களை காக்கா பிடிச்சு பிடிவாதம் பிடிச்சு பொண்ணு வீட்டாரை அதையும் இதையும் சொல்லி பேசி சமாளிக்க வைத்து இதோ ரிசப்ஷன் வரை வந்து விட்டாளே. பெண் நன்றாகத்தான் இருந்தாள். ஆனால் அபியுக்தன் ரொம்ப நன்றாக இருந்தான். அவனுடைய அழகு, கம்பீரம், படிப்பு, சம்பளம், வெளிநாட்டு வாழ்க்கை, இதற்காகத்தான் பெண் வீட்டார் இவனுக்கு பெண் கொடுக்க சம்மதித்தார்கள். பெண் வீட்டார் பெரும் வசதி, ஒற்றை பெண் வேறு. ரத்தினம் குடும்பத்தில் பெண் கொடுக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் விஜயாவின் பிடிவாதமும் அபியுக்தனின் சிறப்பு தகுதிகளும் தான் காரணம். அதைவிட ஆண் பிள்ளை இல்லாத குடும்பம் மருமகனை தங்களின் வாரிசாக ஆக்கி கொள்ளலாம் என்ற நப்பாசையும் உண்டு. விஜயா ரத்தினத்துக்கு 2 மகன்கள் 2 மகள்கள். அபியுக்தன் மூத்தவன். இவனை வாரிசாக்கி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில்தான் சம்மதித்தார்கள். அபிமச்சான் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு? அவர்தான் யாரோ ஒரு பெண்ணை காதலிக்கிறாரே, அப்புறம் எப்படி என்று மாதங்கி அம்மாவிடம் கேட்க, அடி போடி, விஜயா மதனி அடிக்கிற வேப்பிள்ளை மந்திரத்துக்கு எப்படிப்பட்ட பேயும் ஓடி போயிடும். இதென்ன வெறும் காதல் பிசாசு தானே, மதினி அடித்த அடியில் ஓடி போயிருக்கும் என்றார் நக்கலாக. மாதங்கி அபியுக்தனை தான் பார்த்து கொண்டு இருந்தாள். அவன் முகம் இறுகி இருந்தான். அவன் என்ன மனநிலையில் இருக்கான் என்று கண்டுபிடிக்க முடியலை. இந்த 4 வருடத்தில் அவன் உருவம் மட்டுமில்லை, நிறைய மாற்றங்கள் இருந்தது. கடைசியில் அவர் விரும்பின மாதிரி கல்யாணம் பண்ண முடியலையே என்று அபியுக்தனுக்காக மாதங்கி வருத்தப்பட்டாலே தவிர ஒருபோதும் தனக்கு அவன் கிடைக்கவில்லையே என்று நினைத்து கூட பார்க்கலை. ஏனென்றால் திருமணமான பிறகு தன் மாமியாரை பார்த்த பிறகுதான், அப்பாடி, விஜயாத்த கிட்ட போய் சிக்கியிருந்தால் என்ன ஆகும்? நல்ல வேளை அபிமச்சான் தடுத்து காப்பாத்திட்டாரு. அதனால தான் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சது என்று நினைத்து கொண்டாள். மாதங்கியின் அம்மா, அப்பா மட்டும்தான் வந்திருந்தார்கள். திருமணம் ஆகாத பெண் பிள்ளைகளை சொந்தக்கார வீட்டு திருமணத்திற்கு கூட்டி வரும் பழக்கம் அவர்களுக்கு இல்லை. ரொம்ப நெருங்கிய அண்ணன் தம்பி வீட்டு விசேஷம், அக்கா தங்கை வீட்டு விசேஷம் என்றாலும் கூட பெரிய மனுஷியான பெண்ணை கூட்டி வர மாட்டார்கள். தோழிகளின் வீட்டில் திருமணம் என்று தோழிகள் சேர்ந்து லூட்டி அடிக்கும் இந்த காலத்தில் கூட உறவினர்கள் வீட்டு திருமணத்திற்கு திருமணமாகாத ஆண் பெண்ணை கூட்டி போக மாட்டார்கள். ஆண் என்றால் பெரிய கட்டுப்பாடு இல்லை. மணப்பெண்ணும் ரொம்ப சந்தோஷமாக இல்லை, சாதாரணமாக இருந்த மாதிரி தான் மாதங்கிக்கு பட்டது. நதிநிலா பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்தாலும் பெரிதாக கவனிக்கலை. யாரென்றே தெரியாதவர்களை உற்று பார்த்து என்ன செய்ய போகிறோம்? மேலும் குழந்தையை பார்த்து கொள்ளும் பொறுப்பில் இருந்தாள். சில நேரம் மண்டபத்தின் சத்தம், மைக் செட்டின் கேட்ட பாட்டு சத்தம் இவற்றால் குழந்தை நை நை என்று அழுதது. அதனால் தோளில் தூக்கி போட்டு தட்டி கொடுத்து கொண்டே மெல்ல மண்டபத்தின் முன்புறம் நடந்து கொண்டு இருந்தாள். அந்த வழியாக வந்த ரத்தினம், நல்ல பொண்ணு, எவ்வளவு பொறுமையா பிள்ளைய தோளில் போட்டு தட்டி கொடுக்குது. இந்த மாதங்கியை பாரு, புள்ள அழுகிறது கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிற என்றார் ரத்தினம் மனைவியிடம். உங்க தங்கச்சி மகதானே, அப்படித்தான் இருப்பா என்று சந்தடி சாக்கில் குத்தினாள் விஜயா. யாருடா இவ? ஏதோ சொன்னா உடனே பிடிச்சுக்கிருவாளே என்றபடி போய்விட்டார் அவர்.
ரிசப்ஷன் முடிந்ததும் தன் வீட்டாருடன் போய் அமர்ந்து சாப்பிட்டாள் மாதங்கி. பாவம் நதிநிலா பிள்ளை பசியால் அழுது கொண்டு போய் அவளிடம் கொடுத்து பால் கொடுங்க அண்ணி என்று சொல்ல, ஏய் அதுதான் பாப்பாவுக்கு 1 வயசு ஆயிடுச்சுல்ல, போய் சாப்பாடு ஊட்டிவிடு என்றதும் சரி என்று தனியாக சின்ன இலை எடுத்து இட்லி சாம்பார் வாங்கி வைத்து டைனிங் ஹாலில் ஒரு மூலையில் தரையில் அமர்ந்து பிள்ளையை மடியில் வைத்து ஊட்டினாள் நதிநிலா. அவளை பார்த்து அந்த அவசரத்திலும் மெச்சிக்கொண்ட ரத்தினம் பந்தி விசாரித்து கொண்டு இருந்த தன் மருமகனிடம், பார்த்தீங்களா மாப்பிள்ளை அந்த பொண்ணை எவ்வளவு பொறுப்பாக இருக்குன்னு, நானும் தான் 2 பொண்ணை பெற்றிருக்கேனே என்று அவர் சலித்து கொள்ள, மாமா எங்கே நான் உங்கள் மகளை குறை சொல்லிடுவேனோன்னு நீங்களே முந்திக்கிறீங்களோ என்று மருமகன் மகிபாலன் சொல்ல, ஆட போங்கய்யா, என் மகள்களைத்தான் குறை சொன்னேன். அந்த பொண்ணு சாயந்தரத்தில் இருந்து பிள்ளைய வச்சிருக்கு, சித்த நேரம் மாற்றிக்க கூட மாதங்கி வரலை. அதோ பாருங்க அவள் அங்கே உட்கார்ந்து சாப்பிட்றா பாருங்க, புள்ள ஞாபகம் கூட வரலை என்றவர் அதன் பிறகு வேலையை பார்க்க போய்விட்டார். கிட்டத்தட்ட கடைசி பந்தியில் வீட்டு ஆட்கள் அமர்ந்து சாப்பிட்ட போதுதான் நதிநிலா மெல்ல உள்ளே வந்தாள். அவளை பார்த்ததும் தான் அவள் இதுவரை சாப்பிடலை என்று தோண, வாமா வா வந்து உட்கார்ந்து சாப்பிடுமா என்றார் ரத்தினம். அப்போதுதான் அவருடைய மொத்த குடும்பமும் நதிநிலாவை பார்த்தார்கள். அபியுக்தன் மட்டும் அங்கே இல்லை. யார் இது என்பது போல் மற்றவர்கள் விஜயாவை பார்க்க, ஆட அந்த மாதங்கியோட நாத்தனாராம், ரொம்ப பொறுப்பாக இருக்கா, பிள்ளைய பார்த்துக்கிறான்னு உன் அப்பா மெச்சிக்கிட்டாரு என்று விஜயா அலட்சியமாக சொல்ல, பிள்ளைகளும் அவளை கண்டுகொள்ளவில்லை. ரத்தினம் ஆட்களை கூப்பிட்டு அவளுக்கு பரிமாறச் சொன்னார். அவள் சங்கடமாக ஒருபுறம் அமர்ந்து அமைதியாக தலை நிமிராமல் சாப்பிட்டு விட்டு வரேங்க என்று பொதுவாக விடைபெற்று சென்றாள். என்ன உறவுமுறை சொல்லணும் என்று அவளுக்கு தெரியலை. தெரியாமல் சொல்லிவிடக்கூடாது என்று போய்விட்டாள். முக்கியமான சொந்தக்காரர்கள் குடும்பத்து ஆட்கள் சாப்பிட்டதும் வேனில் ஏறி பக்கத்தில் இருந்த வீட்டிற்கு சென்றார்கள். பொண்ணு மாப்பிள்ளை மண்டபத்தை விட்டு போகக்கூடாது, எனவே அவரவர் அறையில் இருந்தார்கள். பொண்ணு அறையில் பெண்ணின் அம்மா அத்தை சித்தி இருந்தார்கள். மாப்பிள்ளையின் அறையில் அவன் மட்டும்தான் இருந்தான். அவன் தம்பி மதியுக்தன் வர, டேய் போடா இங்கே எதுக்கு வந்த என்று அபியுக்தன் விரட்ட, சே இதென்ன நாப்பளப்பா இருக்கு, அண்ணன் கூட போய் இருடா, அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கன்னு அப்பா சொல்கிறாரு, இங்கே வந்தா அண்ணன் ஓடுடான்னு விரட்டுறாரு, நான் எங்கே தான் போகிறது, பேசாமல் 2 பேர் கண்ணிலையும் படாமல் எஸ்கேப் ஆகிடணும் என்று புலம்பிக் கொண்டு சென்றான். ரத்தினம் மாதங்கி அவள் அம்மா இவர்களை வீட்டுக்கு போயிட்டு வாங்க என்றார். ஆனால் இவர்கள் போகலை. காரணம், விஜயாவின் சொந்தக்காரர்கள் அங்கேதான் போயிருக்கிறார்கள். இப்போ அங்கே போனால் விஜயா ஒழுங்கா எதுவும் பண்ண மாட்டாள் என்று பல சொந்தக்காரர்கள் மண்டபத்தின் ஹாலிலேயே தங்கிவிட்டார்கள். பாத்ரூம் வசதி இருக்கு, ஹாலில் ஃபேன் இருக்கு, நிறையவே இருக்கு. எனவே இது வெயில் காலம்தான். அதனால் அவரவர் கிடைத்த இடத்தில் முடங்கி விட்டார்கள். விசாகனும் மாமனாரும் ஆண்கள் படுத்திருந்த இடத்தில் படுத்தார்கள். மாதங்கி நதிநிலா இருவரின் நடுவில் குழந்தை படுத்திருந்தது. கட்டியிருந்த புடவையை மாற்றிவிட்டு சாதாரண சுடிதாரை போட்டுக்கொண்டு படுத்தாள் நதிநிலா. மாதங்கியும் அவள் அம்மாவும் சற்று தள்ளி திரும்பி பேசிக்கொண்டு இருந்தார்கள். ஒரே ஆளாக குழந்தையை தூக்கி கொண்டு திரிந்த அழுப்பில் படுத்ததும் நதிநிலா தூங்கிவிட்டாள். அபியுக்தன் தன் அறையில் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்து கொண்டு போனான். போனை பார்த்து கொண்டே இருந்தான். அந்த குடும்பத்தின் மூத்த ஆண்மகன் ரத்தினம் விஜயாவின் மூத்த மகன். அவனுக்கு ஒரு அக்கா வெண்பனி. திருமணமாகி குழந்தைகள் இருக்கு. அத்தான் கடை வச்சிருக்கிறாரு. ரத்தினம் ரியல் எஸ்டேட் புரோக்கர். நிரந்தர வருமானம் என்பது இல்லை, ஆனால் விவசாயம் உண்டு. விஜயா சற்று திமிர் பிடித்தவர். பிறந்த வீடு சற்று நல்ல வசதி. அந்த திமிரும் தெனாவட்டும் எப்போதும் இருக்கும். வெண்பனி திருமணம், பிள்ளை பேறு செலவு, காதுகுத்து என்ற தொடர் செலவுகள். இதனால் கடன் அதிகம் இருக்கு. இதில் மகன் அபியுக்தன் சென்னையில் பெரிய கல்லூரியில் சேர்ந்து படிக்க வைத்தார். அவனுக்கான படிப்பு செலவு, சாப்பாட்டு செலவு, மற்ற செலவுகள், நல்லது கெட்டது, தேர் திருவிழா என்று வந்ததில் கடன்பட்டு போனார்கள். விஜயாவுக்கு அதை பற்றியெல்லாம் பெரிய கவலை இல்லை. அபியுக்தன் நன்றாக படிப்பவன். அவன் தலையெடுத்த பிறகு குடும்பம் முன்னேறிவிடும் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் மகனுக்கு நல்ல பெரிய இடமாக பார்த்து திருமணம் செய்யணும் என்று தேடிக்கொண்டு இருந்தார். அபியுக்தனும் படிப்பு முடித்து ஒரு நல்ல வேலையிலும் சேர்ந்து கை நிறைய சம்பாதிக்கவும் மகனுக்கு நல்ல இடத்தில் பெண் தேடினார்.
சொந்தத்தில் ஒரே பெண்ணாக, வசதியான வீட்டு பெண்ணாக இந்த பெண்ணை பார்த்து பேசி முடித்து விட்டார். மகனிடம் கூட கேட்கலை. அபியுக்தனுக்கு அம்மாவின் மனநிலை முன்பே தெரியும்தான். ஆனாலும் விதி யாரை விட்டது? அவன் கல்லூரியில் படிக்கும் போது இந்து என்று மாயா என்ற பெண்ணை பார்த்ததும் இருவருக்கும் பிடித்து போக காதலித்தார்கள். படிப்பு, வேலை என்று அவன் சென்னையில் இருந்ததால் யாருக்குமே அவனுடைய காதல் பற்றி தெரியலை. திடீரென அம்மா ஊருக்கு வா என்றதும் அவனும் லீவு போட்டுவிட்டு வந்தான். வந்த பிறகுதான் அவனுக்கு திருமணம் பேசி முடிவாகியிருக்கு என்றே தெரிந்தது. அம்மாவின் ஆசை தெரிந்தாலும் இப்படி தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் திருமணத்தை முடிவு செய்வார்கள் என்று அவன் கனவில் கூட நினைக்கவில்லை. என்னம்மா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? என்னது அவசரமா இல்லையா? பின்னே நீதானே சொன்னாய் இன்னும் 3 மாதத்தில் நெதர்லாந்து போக போறதா சொன்னியே? ஆமாம் சொன்னேன். அதுக்கு உடனே கல்யாணம் பண்ணணுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க, சொல்லிட்டு சொல்லாமல் நீங்களா எப்படி செய்யலாம் என்றதும் அம்மா அப்பா 2 பேருக்கும் கோபம் வந்துவிட்டது. என்னடா இப்படி பேசுகிற? வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு நீங்களா சுயமாக சம்பாதிக்க ஆரம்பித்ததும் சுயமாக முடிவு எடுப்பீங்களா? எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணின எங்களுக்கு கல்யாணம் மட்டும் பண்ண தெரியாதா என்று ரத்தினம் பேச, அம்மாவையே சமாளிக்க முடியாது, இதில் அப்பாவும் சேர்ந்து கொள்ள அவனால் எதுவும் பேச முடியலை. அதே சமயம் திருமண நாள் நெருங்கிவிடும். இனியும் என் காதலை சொல்லாமல் விட்டுவிட்டால் என்ன ஆகுமோ? ஒருவேளை 1000ல் 1ஆக என் காதலை அம்மா அப்பா புரிந்து கொண்டால் நல்லதுதானே என்று அவன் தன் காதலை பற்றி சொல்ல விஜயா நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதார். நான் என்ன செய்வேன்? என் குடும்பத்தை கெடுக்க இருந்தியேடா பாவி. நீ பாட்டுக்கு யாரோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு உன் தம்பி தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? என் மகன் தலையெடுத்து என் குடும்பம் தலை நிமிரமுன்னு நான் நினச்சிருக்க, நீ என்னடானா எங்கள் தலையையும் சேர்த்து குனிய வச்சிருவா போல. நான் என்ன பண்ணுவேன்? இனி நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன்? என் குடும்ப மானமே காற்றுல பறக்க போகுதே என்று கதறினார் விஜயா.